திமுக கருத்து வேறுபாடு இன்னும் அதனால வேற என்ன தெரியும், வேற ஒண்ணும் தெரியல பேசுறதுக்கு. அதனால இதே பேசிட்டு இருக்கிறாரு. அவரு எங்களுக்கு கருத்து வேறுபாடுங்கிறாரு. நான் ஏற்கனவே சொன்னேன், அவரு இல்ல கருத்து வேறுபாடு பட்டு ஓபிஎஸ் என்ன பண்ணாரு, எங்க வந்தாரு. மறுநாள் கூப்பிட்டு சொன்ன அவர் இல்லன்றாரு. இப்ப தேமுதிக அவங்க வந்து பாக்குறாங்க. ஒரு இதுல அவங்க கிட்ட இருக்கிறவங்க தான் வந்து முதலமைச்சரை பார்த்துட்டு போனாங்களே தவிர எங்க கிட்ட இருக்கிறவங்க யாரும் போக மாட்டாங்க. இபிஎஸ் கனவு பலிக்காது, இபிஎஸ் நினைக்கிறது நடக்காது. தளபதி தான் வருவாரு. தளபதி கூட்டணி அப்படியே தொடரும். அத்தனை பேரும் கட்சியில நம்ம தளபதி அரவணைச்சு கொண்டு போறாங்க. அவருக்கு இபிஎஸ்க்கு வேற சப்ஜெக்ட் இல்ல, அதனால இந்த சப்ஜெக்டே பேசிட்டு இருக்காரு. ரெண்டு நாள்ல முடிஞ்சிடும், எல்லாத்துக்கும் கடை கொடுத்துருவோம். தெரியல, எனக்கு டீடைல் தெரியல. கேட்ட கமிஷனர் சொல்லுவாரு, உங்களுக்கு கமிஷனர் இல்லங்க. அதை ஒண்ணும் மாத்தல, அதை அப்படியே போட்டு கொஞ்ச நாள்ல பிக்கப் ஆயிருன்னு என்னுடைய எண்ணம். இல்ல அதுல வந்து இந்த பேருந்து நிக்கிறது வந்து இந்த மக்களுக்கு வந்து சரியான முறையில அணுகுமுறை செய்யாம இருக்காங்க. என்ன செய்யணும்னு சொல்லுங்க, கரெக்டா இன்னைக்கு செய்ய சொல்லுவோம். நம்ம இலாக்கா அதை உடனே செய்ய சொல்லுவோம். என்ன செய்ய சொல்லுவோம். திமுக வீழ்த்துவனு பாமக பொதுக்குழு தீர்மானம். நான் வேணாம் தம்பி, அவங்களுக்குள்ள இருக்கிற பெரிய ஒரு அவர் அங்கிட்டு போனா திமுக ஆதரிக்கிறதுக்கு ஆள் இருக்குல்ல. அவர் என்ன பண்ண போறாரு, ஏற்கனவே எல்லாம் பார்த்தாங்க. பிஜேபியோட இருந்தாங்க, அவங்க போய் இருந்து திமுகவில் வந்து எல்லாம் பார்த்தாங்க. அவங்களால ஒண்ணும் முடியல. இப்ப எங்களை தளபதியா திமுக அரசை விமர்சிச்சாதான் நான் அவருக்கு வந்து அடையாளம் காட்ட முடியும். அதனால அவர் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி. பாமக ஒரு பிரிவு திமுக தெரியல, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் நான் அது மாதிரிலாம் சொல்ல வரல. அது அவங்க கட்சி உள்கட்சி விவகாரம், அதுல எல்லாம் நாங்க தலையிட முடியாது. எங்களுக்கு வந்து நாங்க இருக்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கோம் தம்பி. மீண்டும் மக்கள் நல்லா இருக்கிறாங்க. மீண்டும் தளபதி தான் முதலமைச்சரா வருவாரு. அதுல எங்களுக்கு எல்முனையால கூட சந்தேகம் இல்லை. அவங்க இப்ப வந்து அவங்க இப்ப என்ன சொல்றாங்க, மக்களுடன் ஸ்டாலின் இப்ப ஆரம்பிச்சீங்களா, ஏன் 4 வருஷம் கழிச்சுன்னு ஆரம்பிச்சாரு. அவர் 4 வருஷம் சேலத்துல இருந்துட்டு இப்பதான் வெளியே வந்தாரு. அவர் எதுக்கு வந்திருக்காரு கேட்டேன் நான். அது மாதிரி எல்லாமே நல்லா இருக்கு, ஜனங்கள் நல்லா இருக்காங்க. தளபதி வந்து நல்ல காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாரு. நாளை கூட 12ஆம் தேதி ரேஷன் பொருட்களுக்கு இல்லந்தோடி கொடுக்குற அந்த தொகுதி ஆரம்பிக்க போறாரு. அதனால தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகள் நிறைய நிறைவேற்றிட்டான், சொல்லாத வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டோம். மக்கள் நல்லா இருக்கிறாங்க. திமுக மீண்டும் வரும், தளபதி தான் முதலமைச்சரா வருவார். ஏற்கனவே 8 முறை வந்தார்ல, ஏற்கனவே 8 முறை வந்தாரு. வந்துதான் 40-40 திமுக ஜெயிச்சது. பிரதமர் நம்ம நாட்டுக்கு வர்றதுல நமக்கு என்ன இருக்காது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.